பங்காரி, என்ன நடக்குது பங்காரி? அதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. அவளுக்கு நான் தேவையில்லைங்கும் போது அவ சகவாசமே வேண்டாம் தானே இருந்தேன். ஆனா ஸ்ரீமதி அம்மா என்ன கோவில பார்த்து மல்லி வீட்டுக்கு போ, ஒரு நாடகமே நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. சரி நீங்க வந்தா மல்லி. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல பங்காரி. நேத்து நடனா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன்ன அவ கூட்டிட்டு வந்தா. அப்புறம் சுகதரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா. இன்னைக்கு நடனா சந்திரதரா கழுத்துல போய் மாலையை போட்டிருக்கா. என்னாச்சு அவளுக்கு? அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? அது எனக்கும் தெரியாது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறவங்க. அவளை பத்தி உன்னை தவிர வேற யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும்? என்னாச்சுன்னு அவளை போய் நான் கேட்டா என்னையும் அவ திட்டிக்கிட்டு இருக்கான். நீயாவது சொல்லு பங்காரி. நாம இது இப்படியே விட்டுட்டோம்னா அவ நிலைமை ரொம்ப மோசமாடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்குது சூர்யாம்ஷு? இங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? நீ அவளை வசீகரணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது ஏன் தோல்வியில முடிஞ்சது? யாரோ எனக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க குருதேவா. என்னுடைய முயற்சிகள் தோல்வி அடையணும்னு வேணும்னே பண்ணிருக்காங்க. அதுதான் எப்படி நடக்கும்னு கேட்கிறேன் சூர்யாம்ஷு. அது புரியாம தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் குருதேவா. உனக்கே தெரியாம நீ செஞ்ச வசீகரத்திலிருந்து மல்லிய விடுதலை பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட காரியத்தை யாரு செஞ்சிருக்காங்கிறது தான் என்னோட கேள்வி. வேற யாரால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? அவதான், அவளேதான். அந்த திரிபுர சுந்தரி அம்மனே தான் செஞ்சிருக்கணும். திரிபுர சுந்தரி. ஏதாவது பேசு பங்காரி. நீயும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லு. ஏதாவது சொல்லுப்பா. மல்லியே இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அதான் சொல்றேன்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என் கூட இருக்கும்போது நல்லா தான் இருந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறிட்டா? சாஸ்திரி பையன் கழுத்துல ஏன் மாலை போட்டான்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவன் முன்ன மாதிரி பேசுறதே இல்ல. அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. ஏதோ ஆகல, அவ வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யோசிக்காம கொள்ளாம இப்படி எல்லாம் பேசாத பங்காரி. நீ அவளை காதலிக்கவே இல்லையா? அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷமா? அந்த மாதிரி அவன் மேல எதுவும் கிடையாது. அவ யாரு கல்யாணம் பண்ண எனக்கு என்ன? ஓ, அப்பனா எதுக்காக இங்க வந்த? அவ மேல காதலே இல்லனா எதுக்காக அவளை பாக்குறதுக்காக இங்க வந்த? ஸ்ரீமதி அம்மா சொன்னதை செய்யதான் நான் இங்க வந்தேன். அவளை பார்க்க வரல. ஸ்ரீமதி அம்மானா கோவில விளக்கு வைக்கிறவங்க தானே? அப்படின்னா இது அந்த அம்மனுடைய விளையாட்டு தான் சொல்றீங்களா குருதேவா? அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம் சூர்யாம்ஷு. ஸ்ரீ சக்கரத்தை அடையணும்னு எப்ப நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்தே என் கூட பல ஆட்டங்களை ஆடி இருக்கா அந்த மகமாயி.